ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். இன்றைக்கி இன் ஃபார் அ மர்டர் அப்படிங்கிற மூவியோட ஸ்டோரியில் தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். இது ஒரு க்ரைம் காமெடி மூவி. இந்த படத்தோட ஹீரோயின் பேர் மேக்டா. இவங்க ஒரு ஸ்டே அட் ஹோம் மாம். இவங்களுக்கு 2 குழந்தைங்க இருப்பாங்க. இவங்களோட ஹஸ்பண்டுக்கு இவங்க மேலேயும் அவங்க குழந்தைங்க மேலேயும் எந்த அக்கறையும் கிடையாது. ஒரு நாள் நைட் அவங்க ஹஸ்பண்டோட கோட் பாக்கெட்லேருந்து ஒரு பர்ஃப்யூமோட பில் கீழே விழுகுது. இதை பற்றி இவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசிக்கிட்டே இவங்களோட டாகை வாக்கிங்க்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இவங்களோட ஃப்ரெண்ட் அவங்க ஹஸ்பண்ட் அந்த பர்ஃப்யூமை வேறு யாருக்கோ வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இவங்களோட டாக் தூரத்தில் ஒரு இடத்துல குலைக்குது. அங்கே போய் ஹீரோயின் பார்க்குறப்போ அங்கே ஒரு பொண்ணோட டெட் பாடி இருக்குது. ஹீரோயின் காப்ஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்மாக பண்ணிடுறாங்க. அங்கே வந்த ஒருத்தர் இவங்களோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. ஹீரோயினுக்கு க்ரைம் ஸ்டோரி படிக்கிறதும் இந்த மாதிரி க்ரைமை சால்வ் பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்கும். அந்த விக்டிமோட ட்ரெஸ் மட்டுமே பார்த்து அவங்க இந்த ஊரை சேர்ந்தவங்க இல்லை, இங்கே ஏதோ பார்ட்டி அட்டென்ட் பண்ண தான் வந்திருக்காங்கன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி இவங்க ஒரு ட்ரங்கன் மேனை பார்த்ததாகவும் சொல்கிறாங்க. அவரோட பேர் ஸ்டெஃபான். இப்போ ஸ்டெஃபானை சஸ்பெக்ட் லிஸ்ட்டில் காப் ஆட் பண்ணிடுறாங்க. ஆனால் இந்த விக்டிம் யார், அவங்க எந்த ஊரை சேர்ந்தவங்கன்னு எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. ஹீரோயின் இந்த மாதிரி மர்டரை பார்த்ததுனால அடுத்த நாள் அந்த ஊர்லேயே அவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுறாங்க. அன்றைக்கி சர்ச்சில் ஹீரோயின் அவங்களோட ஓல்ட் ஃப்ரெண்டோட அம்மா அப்பாவை பார்க்குறாங்க. அவங்களோட பழைய ஃப்ரெண்டோட பேர் வரோனிகா. 15 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க காணாமல் போயிருப்பாங்க. ஹீரோயின் அவங்களோட நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எம்மை நெக்லஸாக அவங்க போட்டிருப்பாங்க. அதே மாதிரி காணாமல் போன வெரோனிகாவும் அவங்களோட ஃபர்ஸ்ட் லெட்டர் டபிள்யூ நெக்லஸாக போட்டிருப்பாங்க. இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணிக்கிட்ட நெக்லஸ் தான் அது. வெரோனிகாவோட அம்மா ஹீரோயினை ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு டின்னருக்கு இன்வைட் பண்ணியிருப்பாங்க. ஹீரோயினோட ஹஸ்பண்ட் ஷெவன்ஸ்கி அப்படிங்கிற ஒருத்தரோட ஒய்ஃப்க்கு டென்னிஸ் கோச்சாக இருப்பார். அதனால் அவங்க 2 பேரையும் இவங்க வீட்டுக்கு டின்னருக்கு கூப்பிட்ருப்பாரு. ஹீரோயின் வீட்டுக்கு வந்த ஷெவன்ஸ்கியோட ஒய்ஃப் அவங்க பார்ட்டியில் எடுத்த பிக்ஸ் எல்லாம் இவங்களுக்கு காட்டிகிட்ருக்காங்க. அதில் இந்த விக்டிமோட ஃபோட்டோவை ஹீரோயின் பார்க்குறாங்க. பார்த்த உடனே அவங்க காப் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஹீரோயின் இப்படி கால் பண்ண போனதும் ஷெவன்ஸ்கியும் அவங்க ஒய்ஃபும் அங்கேருந்து பதட்டமாய் கிளம்பி போயிடுறாங்க. அந்த ஃபோட்டோவில் இன்னொரு விஷயத்தையும் ஹீரோயின் கவனிச்சிருப்பாங்க. அந்த விக்டிம் வெரோனிகாவோட நெக்லஸை அவங்க போட்டிருப்பாங்க. அதனால் விக்டிம் யாருங்கிறத கண்டுபிடிச்சா வெரோனிகா எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலான்னு அந்த கேஸில் இன்னும் இன்வால்வ் ஆக ஆரம்பிக்கிறாங்க ஹீரோயின். இவங்க கண்டுபிடிச்ச ப்ரூஃபெல்லாம் எடுத்துகிட்டு போய் அவங்களோட காப் ஃப்ரெண்ட் கிட்ட கொடுக்குறாங்க. இப்போது இவங்களோட இன்னொரு ஃப்ரெண்டை பார்க்க போகிறாங்க ஹீரோயின். அவங்க ஒரு டான்ஸர். அவங்கக்கிட்ட இந்த நெக்லஸை செஞ்சது யார், இந்த ஊரில் உங்களுக்கு யாராவது அந்த மாதிரி ஜுவல்லர் தெரியுமான்னு கேட்குறாங்க. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஜுவல்லரோட அட்ரஸை ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாங்க. இவங்களும் அவரை போய் பார்க்குறாங்க. அப்போ அவர்கிட்ட இந்த நெக்லஸை காமிச்சு விசாரிக்கிறப்போ அவர் இந்த மாதிரி ஆல்ஃபபெட்ஸில் ஒரு லெட்டரை ஒரு தடவை தான் செயினாக பண்ணுன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு நெக்லஸை அவர் பண்ணவே இல்லைன்னு சொல்கிறாரு. அப்போ கண்டிப்பாக அது வெரோனிகாவோட நெக்லஸ் தானே இவங்க கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போது ஹீரோயின் ஒரு வெட் கிளினிக்கில் ஜாயின் பண்ணுறாங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் ஜாபே விக்டிம் கடைசியாக எந்த பார்ட்டிக்கு அட்டென்ட் பண்ணாங்களோ அந்த வீட்டில் இருக்க டாகை ட்ரீட் பண்ணுறது தான். அதே டைம் இவங்களோட காப் ஃப்ரெண்ட் அங்கே விசாரிக்க வந்திருப்பார். அப்போது அந்த பார்ட்டிக்கு வந்த விக்டமோட பேர் ஜோயானா. அவங்க ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸர்னு சொல்கிறாங்க. அவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் இந்த பார்ட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி சண்டை போட்டுட்டு போனதாகவும் அந்த வீட்டில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. இப்போது சஸ்பெக்ட் லிஸ்ட்டில் இருந்த ஸ்டெஃபானையும் யாரோ மர்டர் பண்ணிட்டாங்க அவனோட வீட்லேயே. அந்த பார்ட்டியை நடத்தினவங்க சொன்ன இன்ஃபர்மேஷனை வச்சு இப்போ அந்த விக்டிமோட ஹஸ்பண்டை காப்ஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ அவர்கிட்ட வந்து ஹீரோயின் அந்த நெக்லஸை பற்றி கேட்குறாங்க. அப்போ அவர் இந்த இடத்துக்கு தான் பார்ட்டிக்கு வரும்னு தெரிஞ்சப்போ ஜோயானா ரொம்ப நர்வஸ் ஆனதாக சொல்கிறாரு. அந்த நெக்லஸை ரொம்ப நேரமாக தேடி கண்டிப்பாக இந்த பார்ட்டிக்கு இந்த நெக்லஸ் போடணும்னு அவங்க போட்டுட்டு வந்ததாக சொல்கிறாரு. இதை கேட்டதும் ஹீரோயினுக்கு வெரோனிகா பற்றி விக்டிம்க்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரியுது. வெரோனிகா பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹீரோயினும் காப்பும் விக்டிமோட வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸாக நடித்து அவங்களோட ஃபியூனரலுக்கு போகிறாங்க. அப்போது விக்டிமோட ரூமில் இருந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. வெரோனிகாவும் விக்டிமும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி தான் அவங்களோட செயின் விக்டிம் கிட்ட போயிருக்கு. இதை பற்றி பேசுகிறதுக்காக விக்டிமோட அம்மா வீட்டுக்கு ஹீரோயின் போகிறாங்க. அப்போது அவங்க ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த ஹீரோயின் கிட்ட சொல்கிறாங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி வெரோனிகா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணதாகவும்
அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தது அவங்க அப்பாவுக்கு பிடிக்கல, அதனால தான் இந்த வீட்டை விட்டு அவங்க ஓடி போயிட்டாங்கன்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஆனால் இதை பற்றி எந்த இன்ஃபர்மேஷனும் ஹீரோயினுக்கு தெரியாது. அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்துமே இந்த டீட்டெயில் எதுவுமே ஹீரோயினுக்கு தெரியாது. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஷாக்கிங்கான விஷயத்தையும் ஹீரோயின் கண்டுபிடிக்கிறாங்க. இவங்களோட ஹஸ்பண்ட் சீட் பண்ணுறாருன்னு. இப்போது இவங்களோட லைஃப்பில் ஹீரோயின் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க? 15 வருஷத்துக்கு முன்னாடியே காணாமல் போன வெரோனிகாக்கு என்னாச்சு? இதை ஹீரோயின் கண்டுபிடிச்சி இந்த கேஸை சால்வ் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த மாதிரி மூவிஸோட ஸ்டோரி லைன் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. டாடா பாய் ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.